இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. இனி நான் படிக்கிறத பத்தி கனவுல கூட நினைக்க முடியாது. இந்து அக்கா என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் மாட்டி விட்டுட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. எதுக்கு நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? அழாம என்னமா பண்ண சொல்ற? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டேன்? படிக்கணும்னு நினைச்சது தப்பா? இந்த வாய் தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்பா சொல்றதை கேட்டு மரியாதையா நடந்துக்கோ. நீ கேளு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இப்படி படிக்க விடாம பண்றது உனக்கே தப்பா தெரியலையா? இத பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதத்தான் நீ கேட்கணும். இப்படி அழுதுட்டு இருக்காத. அவர் கண்ணுல பட்டுச்சுன்னு வையே, என்ன நடக்கும்னு தெரியாது. என்னங்க வாயமூச்சு. இனிமே இந்த வீட்டுல ஒரு பொம்பளை கூட வாயை தரக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். நீங்க இந்த வீட்டை பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாரும் என் கண்ணு முன்னாடி கூடாது. கிளம்பு. வந்துட்டாரு. முதல்ல அந்த கல்யாணம் நிக்கணும். அப்புறம் அவளை எவனோ 2 நாள் இழுத்துட்டு போனதா கதையை பறைப்போடு. 2 நாள் கழிச்சு அவ திரும்ப போகும்போது கெட்டு சீரழிஞ்சு வந்திருக்கான்னு எல்லாம் நம்பணும். பார்க்கறவங்க எல்லாம் அவளையும் அவ குடும்பத்தையும் காரி துப்பணும். நம்மளை எவ்வளவு ஓட விட்டா. இனிமே அவ ஒரு ஆம்பளை முன்னாடி தலையை தூக்கி பேசறது கூட தைரியம் வரக்கூடாது. அப்படி ஒண்ணு பண்ணணும். என்ன நீ சொல்றது கரெக்ட். நான் பாத்துக்கிறேன். அவளை நம்ம இடத்துல கட்டி போட்டு நான் சொன்னதை மட்டும் செய். அடுத்து என்ன பண்ணலான்னு அப்புறம் சொல்றேன். சரிண்ணா, சரி. ஏய், என்ன நடக்குதுன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. இந்த வீட்டு ஆம்பளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு இவங்களுக்கு மத்தியில தான் நீ குப்பை கொட்ட போறியா? இதுக்கு தாண்டி சொல்றேன், இதை நிறுத்திடலாம். இத கல்யாணம் உனக்கு வேணாம். ஐயோ, சும்மா நிறுத்துக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கல்யாணமே நின்று போல. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அக்கா, இனி தயவு செஞ்சு திரும்ப இப்படி பேசாத, புரிஞ்சுதா? ஏய், பைத்தியக்காரி, உன்னை திருத்தவே முடியாதுடி. இவ்வளத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா நீ புரிஞ்சுக்கலனா உனக்கு கருணா பைத்தியம் புடிச்சிருக்கு. அத ஒண்ணும் பண்ண முடியாது. ஆடு கசாப்பு கடைக்காரன் தானே நம்ப. வெட்டும் போது உனக்கே தெரியும். தெரியும். என் பொண்ணு யாருக்கிட்டையும் கை நீட்டி கடனே வாங்க மாட்டா சார். அப்புறம் எப்படி சார் அந்த கிருபாங்கிறவங்க கிட்ட மட்டும் கடன் வாங்கி இருப்பா சார்? பொண்ணை தூக்கிட்டானுங்கன்னு பதறி போயிருக்கோம் சார். நீங்க என்னடா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்க எந்த கடனும் வாங்கல சார். வாங்கிருந்தோம். கிருபா பைனான்ஸ்ல தான் கல்யாணத்துக்காக வீட்டு பத்திரத்தை வச்சு 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கிருந்தோம். அந்த படுபாவிங்க கிட்டயா வீட்டு அடமான வச்சீங்க? ஆமாப்பா. உன் சிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் சார். என்ன சார், பொண்ணு கடனே வாங்க மாட்டான்னு சொன்னீங்க. கிருபா சார்கிட்டே கடன் வாங்கியிருக்கிறாங்க. நீங்க தானே சொன்னீங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க கடன் வாங்கினதாவே இருக்கட்டும் சார். அதுக்காக உங்க பொண்ணு தூக்கிட்டு போவாங்களா? மேடம், வளன்னு பேசாதீங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும்னா பெரிய ஆளுங்க யாரையாவது கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. மற்றபடி இந்த பிரச்சனையை நாங்கள் டீல் பண்ணுறது வேஸ்ட்டு. ஒன்று மீடியா கிட்ட போங்க, இல்லை பெரிய ஆளுங்க மூலமாக பேச பாருங்க. நான் கிளம்புறேன். சரியா சார்? என்ன இவங்க ஒரு வயசு பொண்ணு ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றோம். காதலியே வாங்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களை சும்மாவே விடக்கூடாது. இந்து அப்பா, எப்படி இவங்களை கம்ப்ளைண்ட் எடுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒருத்தங்க ஜட்ஜா இருக்காங்க. நம்ம போய் நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி இந்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். சரிம்மா. ஆ, நீங்க வாங்க. அம்மா இருடா. இதை எதிர்பார்க்கல. நான் கூட நீ இதை காட்டிட்டு எஸ்கேப் ஆக இன்னும் அரை மணி நேரம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லையே, நான் கணக்கு போட்டதை விட நீ ஃபாஸ்ட்டாக இருக்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீ சண்டை படம் பாப்பியோ? என்ன? ஹேய், நான் உன்னை சண்டை படம் பாப்பியான்னு மட்டும்தான் கேட்டேன், இங்கெல்லாம் பண்ண சொல்லலை. இப்ப லைவா ஒரு சீன் காட்டவா? என்னங்க மேடம், அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்ப நேரா கிளைமேக்ஸ் போயிடலாமா? என்ன புரியல? இப்ப பாரு. ஆனா ஒன்ன பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு? அவ்வளவுதான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. நீங்க மைக் செட்டே போட்டு கத்துனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். டேய், நீ எங்களை மாதிரி அழியால் தானடா. இப்ப திடீர்னு ஷோ காட்டி வில்லன்ல இருந்து ஹீரோ ஆகணும்னு பாக்குறியா? டேய், நானும் ஒரு பொறுக்கி தான்டா. அதுக்குன்னு உங்களை மாதிரி பொம்பளைக்கு மேல கை வைக்கிற பொறுக்கி இல்லடா நான்.